ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க பன்னீர் குருமா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க, குக்கர் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடுங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேஸ்ட் அடிக்கணும்னு பார்த்திங்களா, தேங்காய், பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்புங்க. அது பேஸ்ட் அடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுட்ருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூளுங்க 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது போட்டதுமே நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது போட்டதுமே கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். 2மே போட்டு பேஸ்ட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம பேஸ்ட் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1-2 அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பால் காய்ச்சின பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் காய்ச்சின பால் போட்டுக்கலாங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம தனியாக பன்னீர் வந்து வறுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பன்னீர் போடுங்க, இல்லாட்டி அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோங்க. அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் போடுறேன். உடனே லைட்டாக வறுத்துக்கலாங்க போதும். ஏன்னா நம்ம குழம்பு இது வறுத்து போட்டதுமே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுங்க. லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாமா? இப்போ நான் குழம்புல போட போகிறேங்க. நம்ம இப்போ குழம்புல போட்டு கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பிளேட் வச்சு மூடி வச்சுட்டோம்னா குழம்பு லைட்டாக கொதிக்கும். ஸ்லிம்மில் வச்சு விட்ருங்க. ஏன்னா இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இல்லையா, அதனால் பன்னீர் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சிங்கன்னா கொத்தமல்லிக்கெல்லாம் கிள்ளி போட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதுங்க. நல்லா எண்ணெய் மிதந்து வந்துடும். கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி கிள்ளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதுங்க. புதினா அந்த கருவேப்பிலெல்லாம் போட தேவையில்ல இது குருமாவுக்கு. இப்போ நம்ம வந்து தட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள், எண்ணெய் மிதந்து வந்துடும். பார்த்தீங்களா, எண்ணெய் மிதந்து வந்துருக்கு, நல்லாவும் இருக்குது. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி சுட்டு சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், பன்னீர் நல்லா உடையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறந்துடாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.